என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே, இன்று நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். நீ அழுத இரவுகளை நான் பார்த்தேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளை நான் கேட்டேன். உன் இதயத்தில் நீ மறைத்த வலியை உன் கண்ணீர் சொல்லாமலே எனக்கு புரிகிறது. நீ தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனைகள்? நீ என்னிடம் கேட்டிருப்பாய், கர்த்தாவே, நான் உன்னை நம்புகிறேன். ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள்? கேள் மகனே. சோதனை என்பது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்ததான். தங்கம் அக்கினியில் போகாமல் தூய்மையாகாதே. அதேபோல உன் விசுவாசமும் சோதனையில்தான் வலிமை பெறுகிறது. நான் தாமதிப்பது மறுப்பல்ல. நீ பலமுறை ஜெபம் செய்தாய். பதில் வராதது போல தோன்றியது. அதனால் நீ நினைத்தாய், கர்த்தர் என்னை மறந்துவிட்டாரா? இல்லை, நான் ஒருபோதும் உன்னை மறக்கவில்லை. நான் தாமதிப்பது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை தயார் செய்ய. நீ கேட்பது சிறியது, ஆனால் நான் கொடுக்கப் போவது அதிசயம். உன் கண்ணீருக்கு காலம் முடிந்தது. இன்று நான் உனக்கு சொல்கிறேன், இனி அழ வேண்டாம், இனி பயப்பட வேண்டாம். நீ கண்ணீருடன் விதைத்த விதைகள் இப்போது ஆனந்தத்துடன் அறுக்கப்படும். உன் குடும்பத்துக்காக நீ அழுதாய், உன் கடனுக்காக நீ அழுதாய், உன் நோயுக்காக நீ அழுதாய். நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். நான் மௌனமாக இல்லை. நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் எல்லாம் சரியாக இருக்கும்போது நம்புவது அல்ல. எல்லாம் தவறாக தோன்றும் போதும் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நம்புவதுதான் விசுவாசம். நீ காணாததை நம்பினால் நீ காண்பதை நான் மாற்றுவேன். உன் அதிசயம் அருகில் உள்ளது. இன்று நான் உன்னிடம் சொல்ல வந்த செய்தி இதுதான். உன் அதிசயங்களைக் காண தயாராக இரு. நீ நினைத்த கதவு அல்ல, ஆனால் நான் திறப்பது. உன்னை ஆச்சரியப்பட வைக்கும் கதவு. நீ எதிர்பார்த்த வழி அல்ல, ஆனால் நான் காட்டுவது உன்னை உயர்த்தும் வழி. உடைந்த இதயத்துக்கு நான் அருகில் இருக்கிறேன். நீ யாராலும் புரியப்படாமல் உடைந்திருந்தால், நீ ஏமாற்றப்பட்டிருந்தால், நீ நம்பியவர்கள் உன்னை விட்டுச் சென்றிருந்தால், நான் உன்னை விட்டுச் செல்லவில்லை. உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை என் கைகளில் சுமக்கிறேன். இப்போது உன்னிடம் ஒரு கேள்வி. நீ இன்னும் பழைய வலியையே கட்டிக்கொண்டு இருக்கப் போகிறாயா? அல்லது புதிய அதிசயத்துக்கு உன்னை ஒப்படைக்கப் போகிறாயா? நீ உன் பாரத்தை என் காலடியில் வைக்கும்போது நான் உன் வாழ்க்கையை என் கைகளில் எடுப்பேன். இன்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ இழந்ததை விட அதிகமாக நீ பெறுவாய். நீ அவமானப்பட்ட இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். நீ அழுத இடத்தில் நான் உன்னை சிரிக்க வைப்பேன். என் மகளே, நீ இன்று என்னிடம் சொல்லாமல் வைத்திருக்கும் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு கேட்கிறது, பயம். நீ வெளியில் தைரியமாக நடக்கிறாய், ஆனால் உன் உள்ளத்தில் அமைதியில்லாத ஓசை ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் அதைக் கேட்கிறேன். நான் அதைக் காண்கிறேன். பயம் உன்னை கட்டிப் போட்டிருக்கிறதா? நீ பயப்படுகிறாய். நாளை என்ன ஆகுமோ என்று, இந்த பிரச்சனை தீருமா என்று, நான் முன்னே போகலாமா என்று. கேள் மகனே, பயம் உன்னை பாதுகாக்கவில்லை, அது உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறது. நான் உனக்குச் சொல்கிறேன், பயப்படாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ பயப்படும்போது என்ன நடக்கிறது? பயம் உன் கண்களை மூடுகிறது. நான் திறந்த கதவுகளையும் நீ மூடிய கதவுகள் போல பார்க்கிறாய். நீ நினைக்கிறாய், எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னும் தொடங்கவே இல்லை. தாமதம் நீ நினைப்பது போல இல்லை. நீ பலமுறை சொன்னாய், கர்த்தாவே, ஏன் இவ்வளவு தாமதம்? நீ கேட்ட நாள், நான் கேட்ட நாள், நீ அழுத இரவு, நான் அருகில் இருந்த இரவு. தாமதம் மறுப்பு அல்ல. நான் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையும் அறையிலே செய்து விட்டுச் செல்ல மாட்டேன். நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ தீர்வு கேட்கிறாய், நான் உன்னை தீர்வுக்கான மனிதனாக உருவாக்குகிறேன். நீ ஆசீர்வாதம் கேட்கிறாய், நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். நீ பார்க்கிறாய், காலம் போகுது. நான் பார்க்கிறேன், மூலம் போடப்படுகிறது. என் மௌனம் என்ன அர்த்தம்? நீ ஜெபிக்கிறாய், ஆனால் பதில் இல்லை போல தோன்றுகிறது. நீ நினைக்கிறாய், கர்த்தர் பேசவில்லையா?
என் மௌனம் நான் இல்லை என்பதல்ல, அது நான் ஆழமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதின் அடையாளம். விதை விதைக்கும் போது நிலம் மௌனமாக இருக்கும். ஆனால் அந்த மௌனத்திற்குள் ஒரு அதிசயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போது விதை நிலை. நீ இப்போது பார்க்கிறது மண் மட்டும்தான். ஆனால் நான் பார்க்கிறேன் வரப்போகும் அறுவடை. நீ கைவிட நினைக்கிற நேரத்தில்தான் நான் உன்னை உயர்த்த ஆரம்பிக்கிறேன். எதிர்ப்பு வந்தால் அதிசயம் அருகில். நீ முன்னே செல்லும்போது எதிர்ப்பு அதிகரிக்கிறது அல்லவா? அது காரணம் நீ சரியான திசையில் செல்கிறாய். சாத்தான் எப்போதும் பயப்படுகிற மனிதனை அல்ல, நம்பிக்கை கொண்ட மனிதனை தடுக்க முயற்சிப்பான். நீ மூழ்குவதாக நினைக்கிறாயா? பேதுரு நீரின் மேல் நடந்தான். பயம் வந்தபோது அவன் மூழ்க ஆரம்பித்தான். அவன் கத்தினான், கர்த்தாவே, என்னைக் காப்பாற்றுங்கள். நான் உடனே அவனை பிடித்தேன். நீ இன்று மூழ்குகிறாய் போல தோன்றினாலும் என் கை உன்னை பிடிக்க தயாராக உள்ளது. உன் கண்ணால் அல்ல, என் வாக்குத்தத்தத்தால் நட. நீ உணர்ச்சியால் நடக்காதே. நீ சூழ்நிலையால் நடக்காதே. என் வார்த்தையால் நட. நான் சொன்னதை நான் நிறைவேற்றாமல் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். இப்போது நான் உனக்கு சொல்வது, பயத்தை விட்டுவிடு, தாமதத்தை ஏற்றுக்கொள், மௌனத்தில் நம்பிக்கை வை. இந்த மூன்றும் சேர்ந்தால் அதிசயம் பிறக்கும். இன்று நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ பயத்தோடு வாழப் போகிறாயா அல்லது நம்பிக்கையோடு நடக்கப் போகிறாயா? உன் தீர்மானம் உன் நாளைய அதிசயத்தை தீர்மானிக்கும். இயேசுவின் வார்த்தை, உன் அதிசயங்களை காண தயாராக இரு. அதிசயம் வெளிப்படும் தருணம். என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே, இதுவரை நான் உன்னிடம் பேசியது நம்பிக்கை பற்றி, பயம் பற்றி, தாமதம் பற்றி, மௌனம் பற்றி. இப்போது நான் பேசப் போகிறேன் ஒரே ஒரு விஷயம் பற்றி, ஒப்படைப்பு. ஒப்படைப்பு என்றால் என்ன? ஒப்படைப்பு என்றால் கைவிடுவது அல்ல. ஒப்படைப்பு என்றால் நான் என் வாழ்க்கையை என் கைகளில் இல்லை, உன் கைகளில் வைக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லுவது. நீ உன் பலத்தை விட்டால் நான் என் வல்லமையை தருவேன். நீ உன் கட்டுப்பாட்டை விட்டால் நான் என் வழிநடத்தலை தருவேன். நீ சுமக்கும் பாரங்கள், நீ உன் மனதில் சுமக்கிறாய். கடன், குடும்ப பிரச்சனை, நோய், தோல்வி, அவமானம், எதிர்கால பயம். நீ நினைக்கிறாய், நான் இதையெல்லாம் சமாளிக்கணும். நான் சொல்கிறேன், இது உன் சுமை அல்ல, இது என் சுமை. என் கைகளில் கொடு. நீ எல்லாவற்றையும் என் கைகளில் கொடுக்கும்போது நான் ஒன்றாக ஒன்றாக அவற்றை மாற்ற ஆரம்பிக்கிறேன். நீ மாற்ற முடியாததை நான் மாற்றுவேன். நீ தீர்க்க முடியாததை நான் தீர்ப்பேன். நீ திறக்க முடியாத கதவுகளை நான் திறப்பேன். கட்டுப்பாடு விடும் போது விடுதலை. நீ உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் வரை அமைதி வராது. கட்டுப்பாடு விடும் நாளில்தான் விடுதலை பிறக்கும். நீ சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, கர்த்தாவே, உன் சித்தமே நடக்கட்டும். அதுவே உன் வாழ்க்கையின் பெரிய திருப்புமுனை. சிவப்பு கடல் முன் நின்ற இஸ்ரவேலர். முன்னால் கடல், பின்னால் எதிரிகள், வழி இல்லை. ஆனால் நான் சொன்னேன், முன்னே நட. அவர்கள் நடந்தபோது கடல் பிளந்தது. நீ முன்னே நடந்தபோதுதான் அதிசயம் நடந்தது. நீ நடக்க ஆரம்பி. நீ எல்லாம் சரியான பிறகு நடக்க நினைக்காதே. நீ நடந்தால்தான் வழி உருவாகும். நீ நம்பிக்கை வைத்து ஒரு படி எடுத்தால் நான் வழியை விரிப்பேன். அதிசயம் வெளிப்படும் தருணம். அதிசயம் சத்தத்தோடு வராது, அது அமைதியோடு வரும். அதிசயம் பெரும் அறிவிப்போடு வராது, அது மெதுவாக உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். ஒரு கதவு திறக்கும். ஒரு மனிதன் சந்திப்பில் வருவான். ஒரு வாய்ப்பு வரும். ஒரு தீர்வு தோன்றும். நீ அப்போது புரிந்து கொள்வாய், கர்த்தர் வேலை செய்து கொண்டிருந்தார். இன்று உனக்கு சொல்கிற இறுதி வார்த்தை, உன் கண்ணீர் முடிவடைகிறது. உன் கஷ்டம் முடிவடைகிறது. உன் இருள் முடிவடைகிறது. புதிய காலம் தொடங்குகிறது. புதிய கதவு திறக்கப்படுகிறது. புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இறுதி ஜெபம். கர்த்தாவே இயேசுவே, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் கேட்கும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம் கைகளில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் சுமக்கும் பாரங்களை நீ எடுத்துக்கொள்ளும். அவர்கள் பயங்களை நீ அகற்றும். அவர்கள் வாழ்க்கையில்
அதிசயங்களை வெளிப்படுத்தும். உடைந்த மனங்களை சுகமாக்கு. வழியில்லாத இடத்தில் வழி உண்டாக்கு. இழந்ததை விட அதிகமாக திரும்பக் கொடு. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இறுதி வாக்குத்தத்தம். நீ அழுத இடத்தில் சிரிப்பு வரும். நீ இழந்த இடத்தில் நிறைவு வரும். நீ உடைந்த இடத்தில் வலிமை வரும். நீ நின்ற இடத்தில் முன்னேற்றம் வரும். உன் அதிசயங்களைக் காண தயாராக இரு. முடிவு வார்த்தை. நீ தனியாக இல்லை. நீ மறக்கப்படவில்லை. நீ கைவிடப்படவில்லை. உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும். உன் வலி ஒரு சாட்சியாக மாறும். உன் கண்ணீர் ஒரு சாட்சியாக மாறும். இயேசு உன்னோடு இருக்கிறார். உன் அதிசயம் வருகிற வழியில் இருக்கிறது.